லால்குடி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் லீமா ரோஸ் தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் அருண்குமார் வழங்க கேட்கலாம். அருண்குமார், லால்குடி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் லீமா ரோஸ் வேட்பு மனு தாக்கல் செய்கிறார். குறிப்பாக இந்த நிகழ்வு குறித்து சொல்லுங்க. நிச்சயமாக மோகன், அதாவது திருச்சி லால்குடி சட்டமன்ற தொகுதியினுடைய அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்த லீமா ரோஸ் தற்போது இங்க இருக்கக்கூடிய தேர்தல் நடத்தும் அலுவலர் ஸ்ரீதர் முன்னிலையில் தன்னுடைய வேட்பு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். ஏற்கனவே திருச்சி லால்குடி பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது திமுக வேட்பாளராக பாரிவள்ளலும் அதிமுக வேட்பாளராக லீமா ரோஸும், தாவேக வேட்பாளராக அதிமுக முன்னாள் இருந்த அமைச்சர் அவர்கள் கூப்பா கிருஷ்ணனும், அதே போல நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக மதன், 4 பேருடைய போட்டியானது நிலவி கொண்டிருக்கிறது. இதில் தற்போது திமுக வேட்பாளர் பாரிவள்ளல் ஏற்கனவே வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த நிலையில் அதிமுக வேட்பாளர் லீமா ரோஸ் மார்டின் தற்போது அவருடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தார். அது மட்டுமல்லாமல் இன்று இறுதி நாள். அதன் அடிப்படையில் அவருடைய வேட்புமனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. முன்னதாக ஏராளமான அதிமுக தொண்டர்கள் லால்குடியினுடைய கிரவுண்டான பகுதியில் இருந்து ஏராளமான தொண்டர்கள் கார தப்பட்டைகள் முழங்க, மேலதாளங்கள் முழங்க, வான வேடிக்கைகளுடன் ஆயிரக்கணக்கானோர் திரளாக வந்து தற்போது அந்த அதிமுக வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்து அவருடைய ஊர்வலமாக வந்த காட்சியை நம்மால் பார்க்க முடியுது. இதைத் தொடர்ந்து தற்போது லால்குடி இருக்கக்கூடிய தேர்தல் நடத்தும் அலுவலர் ஸ்ரீதர் முன்னிலையில் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக லீமா மார்டின் லாட்டரி தொழிலதிபர் மார்டினுடைய துணைவியார் தற்போது இது பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. என்றால் இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற வேட்பாளர்களே அதிக சொத்து பட்டியல் வைத்திருக்கிற நிர்வாகிகள் இருக்கும் என்று கூறப்படுகிறது. இன்னும் சிறிது நேரத்தில் அவருடைய அபிரகத்திலிருந்து எவ்வளவு சொத்து விவரங்கள் என்பது குறித்தும் மேலும் தெரிய வரும். தற்போது இங்க இருக்கக்கூடிய நிறுவனத்தை பார்க்கும்போது அவருடைய ஏராளமான தொண்டர்கள் மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. மோகன், அருண்குமார், குறிப்பாக லால்குடி சட்டமன்ற தொகுதி மக்களின் கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது, அவர்களின் எதிர்பார்ப்பு இந்த தேர்தலில் என்னவாக இருக்கிறது, சொல்லுங்க. நிச்சயமாக மோகன், அது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா கடந்த 4 முறை, அதாவது திமுகவினுடைய கோட்டையாக இது இருந்தது. ஏற்கனவே திமுகவுடைய சவுந்தரபாண்டியன் என்ற சட்டமன்ற உறுப்பினர் 4 முறை போட்டியிட்டு தொடர்ந்து அவர் வெற்றி வாகை சூடி வந்தார். இந்த நிலையில் இந்த முறை சவுந்தரபாண்டியனுக்கு அந்த வாய்ப்பானது வழங்கப்படவில்லை. அப்படி வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கும் பட்சத்தில் அவர் 5வது முறையாக போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்பட்டது. இருப்பினும் நேரு நமது செய்தியாளர் அருண்குமாரின் தொலைபேசி இணைப்பில் சிறு தடங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக லால்குடி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் லீமா ரோஸ் தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். மீண்டும் இணைகிறார் நமது செய்தியாளர் அருண்குமார். அருண்குமார், லால்குடி சட்டமன்ற தொகுதி, குறிப்பாக கடந்த முறை நடந்த தேர்தல்கள், தற்பொழுது அந்த தொகுதி மக்களின் எதிர்பார்ப்புகள் என்னவாக இருக்கிறது என்பது குறித்தெல்லாம் நீங்க தொடர்ந்து பதிவு பண்ணலாம். நிச்சயமாக, ஏற்கனவே முன்னதாக சொன்னது போல 4 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் திமுகவினுடைய இருந்த சவுந்தரபாண்டியன். இந்த முறை அவருக்கு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. இருப்பினும் அவருக்கு இந்த முறை வாய்ப்பானது மறுக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கும் இருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய மூத்த அமைச்சரான கே நேருக்கும் ஒரு சின்ன மனக்கசத்தின் காரணமாக அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை எனவும் பேசும் பொருளாக இருக்கிறது. இந்த மாதிரி சூழலில் புதிதாக ஒரு பாரிவள்ளல் என்னக்கூடிய ஒரு புதிய வேட்பாளரை திமுக அறிமுகம் செய்திருக்கிறது. இது திமுகவினுடைய கோட்டையாக லால்குடி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தற்போது இங்கு புதிதாக ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக லால்குடியில் ஒரு சரியான ஒரு போட்டியாளர் வேண்டும் என்பதற்காகவும் அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி அவர்கள் தற்போது லீமா ரோஸ் மார்டினை இங்கு களம் எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. ஏனென்றால் கடுமையான ஒரு போட்டியை கொடுப்பதற்கும் இங்க இருக்கக்கூடிய உடையாளுடைய வாக்குகளை முழுமையாக பெறுவதற்குமான ஒரு திட்டமாகத்தான் இதை பார்க்க முடிகிறது. அதே போல திமுக வேட்பாளர் பாரிவள்ளலும் இதே உடையார் சமூகத்தைச் சேர்ந்தவராக இருக்கிறார். இப்படி இருவருக்கு இடையான ஒரு போட்டியானது கடுமையாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நேருவும்
ஜெயிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை வந்து செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல லீமா ரோஸ் மார்ட்டினும் அந்த அளவிற்கான ஒரு போட்டியாளராகத்தான் இங்க பார்க்கப்படுகிறார்கள். இது மட்டுமில்லாமல் இங்கு வந்து தாவேக்கானுடைய வேட்பாளராக கூப்பா கிருஷ்ணன் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சராக இருந்தவர், மூத்த ஒரு நிர்வாகி. அவர் கூப்பா கிருஷ்ணன் தாவேக்கால் தற்போது போட்டிருக்கிறார். இவர் முத்திரை சமூகத்தை சேர்ந்தவர். இங்க இருக்கக்கூடிய முத்திரை சமூக வாக்குகளை இந்த 2 உடையார் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு இருந்து முத்திரை சமூக வாக்குகளை நம்மால் பிரிக்க முடியும் என்ற அடிப்படையில் தற்போது அவருடைய போட்டியானது நிற்கப்பட்டிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். இதுபோல ஒரு 3 முனை போட்டி என்பது தற்போது இங்கு நிலவு கொண்ட ஒரு சூழலும் இருக்கிறது. இந்த முறை அதிமுக இங்கு களம் காண்பதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளதாகத்தான் இங்கு இருக்க தெரிவிக்கிறார்கள். இருப்பினும் திமுக அதிமுக 2 கட்சிகளுக்கு இடையே மிகப்பெரிய ஒரு போட்டியானது நிலவு எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் தற்போது இந்த வேட்புமனு தாக்கலானது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த களத்தினுடைய தகவலாக இருக்கிறது. மோகன், விரிவான விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி அருண்குமார். போனோன்னு என்ன மக்கள் ஆதங்கத்தில் சொன்னாங்கன்னா, ரோடு வசதி இல்ல, பாதாள சாக்கடை இல்ல, தண்ணி வந்து உப்பு தண்ணியா இருந்தது, அது வந்து நல்ல தண்ணியா வர வைங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நெல்லு குடோனு சோளம் விளைஞ்சிருக்கு, விலை இல்லாம இருக்குது, அதுக்கெல்லாம் வந்து அந்த நெல்லு குடோன் கட்டி கொடுங்க அப்படின்னு இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து எங்க அரசு அண்ணன் எடப்பாடியார் அண்ணன் முதலமைச்சர் வந்ததுக்கு அப்புறம் அவரிடம் எடுத்து சொல்லி, அரசிடம் எடுத்து சொல்லி, அதையும் செய்வோம், சொன்னதையும் செய்வோம், சொல்லாதையும் நான் செய்வேன். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா சட்டமன்றத்தில் அவங்க வந்து கிளிக்கூட இடையற்ற பாலத்தை நிறைவேற்றி அவங்க கட்டித்தரதா உறுதி கொடுத்திருந்தாங்க. ஆனா இது வரைக்குமே யாரும் ஜெயிச்சவங்க அதை வந்து எடுக்கல. இப்ப நீங்க எந்த அளவுக்கு செஞ்சு தரீங்கன்னு ஒரு உறுதி அளிக்கிறீங்க? வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் கண்டிப்பா நாங்க செஞ்சு கொடுப்போம். வெற்றி அடைஞ்சதுக்கு நாங்க கண்டிப்பா செஞ்சு கொடுப்போம். அதிமுக தேர்தல் அறிக்கையை தாண்டி என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தலாம்னு இருக்கீங்க? நிறைய திட்டங்கள் கோரிக்கை நிறைய கொடுத்திருக்காங்க மக்கள். அதெல்லாம் நாங்க எடுத்து 5 வருஷத்துல நான் செஞ்சு செய்வேன். அதுக்கப்புறம் நான் வந்து 1 ஏக்கர் வாங்கி மருத்துவ வசதி, ஆம்புலன்ஸ், மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. நான் போய் ஒவ்வொரு இடத்தையும் பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டத்துல என் கையை பிடிச்சு குலுக்கி, அம்மா நீங்க தான் சரியான ஆளு, நீங்க தான் செய்வீங்க அப்படின்னு. நான் எதையும் எதிர்பார்த்து இங்க வரல, நான் மக்களுக்கு சேவை செய்ய தான் வந்திருக்கிறேன். நான் சிறு வயதுல இருந்து என்னுடைய தாத்தா பாட்டியா இருக்கட்டும், எங்க அப்பா வந்து எக்ஸ் ஆர்மி காஷ்மீர்ல 24 வருஷம் லடாக்ல இருந்தாங்க. அவங்களுடைய சர்வீஸ் அதெல்லாம் நான் பார்த்து, எங்க தாத்தா பாட்டி சொல்லி கொடுத்த பார்த்து தான் எனக்கு இந்த இறக்க குணம் வந்தது. சர்வீஸ் மைண்டு அந்த இதை வந்து நான் லால்குடி தொகுதியில வந்து நம்பர் 1 தொகுதியா நான் ஆக்குவேன்னு நான் நினைச்சிருக்கேன். இந்த முறை வந்து அதிமுக எவ்வளவு வாக்கு வித்தியாசத்துல இந்த 50,000 வாக்கு வித்தியாசத்துல வெற்றி கூட்டணியை 50,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைப்பாங்க. தேங்க்யூ.